நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதுக்காக ஊர்வலத்தில் இருக்க எல்லாருமே நல்லா பண்ணி கொடுக்கல, குவாலிட்டியாக இல்லை, டேஸ்ட்டாக இல்லை, அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு குறை கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோனாலே நம்ம பிஸ்னஸ் ஃப்ளாட்டு. என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் இதை வந்து பெருமையாக பேசுகிறேன், இதை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா என் ப்ராடக்ட் மேலே எனக்குள்ள நம்பிக்கை, கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஆதரவு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அது ஒன்றா. சில பேர் எப்படி நம்ம ப்ரொமோஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ராடக்ட் இப்போ அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அதே இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்னா உடனே அதில் அது போடுறாங்க இது போடுறாங்க, அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது. அப்படி பண்ணவே கூடாதுங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நம்ம ப்ராடக்ட் நமக்கு உயிர் அப்படின்னா, நம்ம விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அவங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு உயிர். அப்படி தான் அவங்க எதாவது சேர்க்குறாங்கன்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக அவங்க கூடிய சீக்கிரம் அனுபவிச்சே தீருவாங்க. பூண்டு மிளகு குழம்புன்ற இந்த ப்ராடக்ட் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், மேக்கிங் எல்லாமே ஆறு வீட்டாதான் நிறைய பேருக்கு தெரியும். இதை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. சில பேருக்கு நான் சொல்லி கூட கொடுத்துருக்கேன். ஆரம்பிச்சவங்க எல்லாமே நல்லா பண்ணட்டும், நல்லா வரட்டும். சத்தியமாக மனமாற நான் கும்பிட்ற முருகர் மேலே சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்க்குறோமா, அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் சேர்க்குறோமா, அவங்க ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்குறாமா, நம்ம தண்ணி ஊற்றுறோமா, அவங்க வானத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தீர்த்த தண்ணி ஊற்றுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. சில ப்ராடக்ட் இப்போ மால்ட் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் அவங்கள மட்டும் அட்டாக் பண்ண சொல்ல, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நம்ம வளரணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க. அது அவங்களோட தொழில், அவங்களோட மூச்சு, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்காக பண்ணுறாங்க. அதை மட்டும் நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னா பெரிய 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 தப்பு. அவங்க தப்பாக இருந்தால் கூட நம்ம பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இல்லை, நான் எத்தனை வருஷம், ஒரு 6 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பிராண்டை பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன். எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு கால் பண்ணி தான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு 6 மாதம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க முடியும்? ஒரு நாளைக்கு 200 பாட்டில் போயிட்டுருக்கு. எவ்ரிடே ரெடி பண்ணுறதையும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து மாதக்கணக்கில் வச்சுக்கிறோமா, அதுக்கப்புறம் நம்ம தரமான பொருள் இதில் சேர்க்கலையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பேரை யூஸ் பண்ணாதான் உங்கள் ப்ராடக்டே ப்ரமோட் ஆகும்னு நீங்கள் நம்புறீங்க போல இருக்குது. தயவு செஞ்சு அது மாதிரிலாம் யாருமே பண்ணாதீங்க. அடுத்தவங்களை தவறாக பேசி நம்ம உயரவே முடியாது. கண்டிப்பாக சப்போர்ட் தேவையில்ல. தயவு செஞ்சு யாரையும் பற்றி தப்பாக இனிமேல் நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ எனக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை அனுப்பவும் செய்யாதீங்க. அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்க, அவ்வளோதான்.